திமுகவுடைய ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மூதாட்டி முதல் சிறுமிகள் வரை பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சராக மாறிட்ட பிறகு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கோவையில் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல மூதாட்டிய திருடர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு 5 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டு சாக்கினால் கட்டப்பட்டு குளத்தின் ஓரம் வீசப்பட்டு இருக்கிறான். இன்னும் பல குற்ற சம்பவங்கள் இந்த ஒரு வார காலகட்டத்தில் அதிகப்படியாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிர்வாக குறைபாடுகளும் அதிகமாக இருந்திருக்கு. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மின்வெட்டு, பெரும்பாலான இடங்களில் மின்சாரமே வராத நிலை என்பதும் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக குறை கொண்ட சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஒரு அரசாக இந்த தாவேக அரசினுடைய தொடக்கமே இருக்குது.